மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தமிமுன் அன்சாரி மற்றும் ஆருன் ரஷீத் உள்ளிட்டோர் விடுவிக்கப்படுவதாக ஜவாஹிருல்லா தரப்பில் நடந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நீக்கத்திற்கான காரணங்கள் குறித்து ஜவாஹிருல்லாவின் குற்றச்சாட்டுகளையும் அதற்கு தமிமுன் அன்சாரி தரப்பில் அளிக்கப்பட்ட பதில்களையும் நாம் பார்க்கலாம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் அதனுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்று போட்டி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்து அதற்கு பிறகு அங்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் சென்றதால் அதை ரத்து செய்துவிட்ட இதுவரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சகோதரர் தமீம் அன்சாரி, அதேபோல இணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ் ஹாரூன் ரஷீத் ஆகிய இருவரையும் அவர்கள் வகித்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த தலைமை பொதுக்குழுவிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அரசியல் என்பது சம்பவங்களில் விளையாட்டு என்றும் சூதாட்டம் என்றும் இங்கே சதிகளில் கிடைக்கக்கூடிய வெற்றி கூட பெரும் மதிப்புமிக்கதாக கொண்டாடப்படும் என்ற ஒரு நிலையிலே அநியாயமாக இரவு பாலாக உழைத்த நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலே பட்டி தொட்டி எங்கும் கிளை கிளையாக கொடியேற்றி நிர்வாகங்களை அமைத்து சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து பாடுபட்ட எங்களை சட்டவிரோதமாக கூடிய அந்த பொதுக்குழுவிலே நீக்கியதாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டது போன்று எந்த ஒரு பிளவும் மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்படவில்லை. மாறாக ஒரு புத்தெழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. கட்சிக்கு இன்னும் வலிமையான ஒரு கட்டுக்கோப்பு வந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வு மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னடைவு இல்லை, மாறாக அது ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு வளர்ச்சியாக தான் அமைந்திருக்கின்றது. கட்சி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்று தமிழக பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒரு இமேஜ் இருந்து வந்தது. என்னவென்று சொன்னால், இவர்கள் இடதுசாரிகளை போன்ற ஒரு கொள்கை கோட்பாடுடையவர்கள், காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர்கள், சேவையை பிரதானமாக கொண்டு அரசியல் களத்தில் இயங்கக்கூடியவர்கள் என்ற இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தான் தோண்டித்தனமான அவசர பொதுக்குழு அறிவிப்பினால் இன்று பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு பாஜக அல்லாத வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணியில் நாங்கள் இடம்பெற விரும்புகிறோம். அரசியல் முடிவு எப்படி இருக்கு என்பதை சொல்வதற்கான தருணம் இதுவல்ல. கட்சியை கட்டுக்கோப்போடு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அரசியல் முடிவுகளை பேசுவது என்பது இப்போது சாத்தியமற்றது. அனைத்து அரசியல் கட்சிகளோடு நாங்கள் நல்லுறவோடு தான் இருக்கிறோம்.